வணக்கம். குறள் 972. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் எழுதியிருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிறது குறள். அதுக்கு பொருள் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்துருவோம். மக்கள் உயிர்கள் எல்லாம் பிறப்பால் பொதுவானதே. மக்கள் உயிர்கள் எல்லாம் பிறப்பில் பொதுவானதே. பெருமை சிறுமை என்பவை, பெருமைப்பட்டுக்கிறதும் சிறுமைப்பட்டுக்கிறதும் என்பவை எல்லாம் அவரவர் செய்யும் தொழில் வேறுபாட்டால் கூறப்படுகிறது. அவன் என்னென்ன தொழில் செய்கிறான், தச்ச வேலை செய்கிறவன் அவன் கார்பெண்டர் அப்படின்னு சொல்கிறோம். சலவை தொழில் செய்கிறவங்கன்னா சலவை தொழிலாளிங்கிறோம். மண் பாத்திரங்கள் செய்கிறவங்கள பாத்திரம் செய்கிறவங்கன்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறோம். விவசாயம் பண்ணுறவங்கள விவசாயி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இரும்பு தொழில் செய்கிறவன்னா அவங்கள ஒரு பேர் வச்சு சொல்லிக்கிடுவோம். ஒவ்வொரு தொழிலும் பாருங்கள். இப்போ செருப்பு தைக்கிறவங்கள செருப்பு தைக்கிற தொழிலாளி அப்படின்னு அவங்கள சொல்லுவோம். இந்த மாதிரி அவன் செய்கிற தொழிலை வச்சு தான் அவன் இன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்துக்காகத்தான் அது சொல்லப்படுகிறதே ஒழிய அவரவர் செய்யும் தொழில் வேறுபாட்டால் கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அவன் செய்கிற தொழிலை வச்சு தாண்டா வேறுபடுத்தி நம்ம பார்த்துக்கிறோம். அவன் இன்னாருன்னு சொல்லி வேறுபடுத்தி நம்ம பார்த்துக்கிறோம். மற்றபடி பிறப்பினால் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ எதுவுமே கிடையாது அப்படின்றதுக்கு தான் இந்த குறளை 972 எழுதியிருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்றது குறள். அதுக்கு பொருள் மக்கள் உயிர்கள் எல்லாமே பிறப்பால் பொதுவானது. பிறப்பால் எல்லாருமே பொதுவானவங்க தான். பெருமை சிறுமை என்பவை எல்லாம் அவர்கள் செய்யும் தொழிலை வச்சு தான் சொல்கிறோம். ஒரு பெருமைப்பட்டு சொன்னாலும் சரி, சிறுமைப்பட்டு சொன்னாலும் அவரவர் செய்கிற தொழிலை வச்சு தான் அவங்கள பிரித்து பார்க்குறமே தவிர மற்றபடி மனிதர்கள் எல்லாம் பிறப்பால் சமமானவர்கள் தான், ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்றது தான் அவர்கள் செய்யும் தொழில் வேறுபாட்டால் கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குறள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.